முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவையொட்டி திருச்சியில் திமுக மாவட்ட அயலக அணி அமைப்பாளர் அடைக்கலராஜ் தலைமையில் கருத்தரங்கம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினர். தூத்துக்குடி அருகே உள்ள புதியம்புத்தூரில் வீரத்தமிழன் போர்க்கலை சிலம்பக்கூடம் சார்பில் மாநில அளவிலான சிலம்ப போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் சென்னை, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 400க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, சுருள் வாழ்வீச்சு, சண்டை பிரிவு என பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசாக கேடயம் வழங்கப்பட்டது. மகாத்மா என்ற ஸ்கூல்ல, மகாத்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்ற ஸ்கூல்ல ஸ்டேட் லெவல் சிலம்பம் சாம்பியன்ஷிப் நடத்தினோம். இது வீரத்தமிழன் போர்க்கலை சிலம்பம் கூடம் அந்த ஆர்கனைஸ் பண்றோம், நாங்கள் தான் ஆர்கனைஸ் பண்றது. இதுல 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இந்த ஊர்ல இதெல்லாம் வந்திருக்காங்க. வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாணவர் எல்லாருக்குமே பரிசு, நினைவு பரிசாக கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, ஆர்கனைஸ் பண்ணது வந்து சிலம்பம் ஆசான் சுடலைமணி அவர்கள், தூத்துக்குடி மாவட்டத்தோட செக்ரட்டரி. தென் தென்காசி மாவட்டத்தோட செக்ரட்டரி வந்திருக்காங்க, திருநெல்வேலி மாவட்டத்தோட செக்ரட்டரி வந்திருக்காங்க. வீரத்தமிழன் போர்க்கலை சிலம்பம் கூடம் இது நடத்தியிருக்காங்க. நன்றி, வணக்கம். சென்னை அடுத்த பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் தினேஷ், இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த தேஜா என்பவருக்கும் பட்டாபிராம் பகுதியில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் மணமக்களை வாழ்த்தி வரவேற்கும் விதமாக அவர்களின் நண்பர்கள் ஆங்காங்கே பேனர் வைத்துள்ளனர். அவ்வாறு வைக்கப்பட்ட பேனர்களை அகற்றுமாறு போலீசார் எச்சரித்துள்ளனர். அப்போது தினேஷ் தனது திருமணம் முடிந்தவுடன் பேனர்களை அகற்றிவிடுவதாக கூறியதாகவும், ஆனால் போலீசார் பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கூறியுள்ளனர். இதனால் திருமண வீட்டாருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் மணமகன் தினேஷை போலீசார் வலுக்கட்டாயமாக காவல்துறை வாகனத்தில் ஏற்றியதாக கூறப்படுகின்றது. இதனால் மணப்பெண்ணும் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது சம்பவ இடத்தில் இருந்த பெண் உதவி ஆய்வாளர் வசந்தி திருமண வீட்டாரை தகாத வார்த்தைகளில் பேசியுள்ளார். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதனிடையே காவல்துறையினர் அராஜக போக்குடன் நடந்து கொண்டதாக கூறி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி வரவேற்பு நிகழ்ச்சியில் மணக்கோலத்தில் மணமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் அடுத்த மடவாளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1996ஆம் ஆண்டு முதல் 1998ஆம் ஆண்டு வரை பயின்ற 30க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவ மாணவிகள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டு தாங்கள் பயின்ற வகுப்பறையை பார்வையிட்டு பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து நெகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து கல்வி வளாகத்திற்கு வெளியே உள்ள சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வளாகம் முழுவதும் சுத்தம் செய்தனர். பின்னர் பள்ளியில் கல்வி பயின்று வருகிற மாணவ மாணவிகளின் எதிர்காலத்திற்கு தங்களால் முடிந்த பொருளாதார மற்றும் உடல் ரீதியான ஒத்துழைப்பையும் செய்ய அனைவரும் உறுதிமொழி ஏற்று மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே மதுரை த ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, தொழிற்சங்கம் மற்றும் புதுப்பள்ளிவாசல் ஜமாத் கமிட்டி இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாமை நடத்தியது. இம்முகாமில் பொதுமக்களுக்கு கண் பார்வை குறைபாடுகள், கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்புரை, கண்ணில் சதை வளர்ச்சி, கண்ணில் நீர் அழுத்தம் என அனைத்து நோய்களுக்கும் பரிசோதனை செய்து ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் இந்த முகாமில் பங்கேற்று சிகிச்சை பெறும் நபர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடியும் மருத்துவ உபகரணங்களும் வழங்கப்பட்டன. சிவகங்கை நேரு பஜார் பகுதியைச் சேர்ந்தவர் ஹசீப். இவர் தனது குடும்பத்துடன் காரில் மதுரைக்கு சென்றுவிட்டு
மீண்டும் சிவகங்கை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அதே சமயம் மதுரை பிவிகுளம் பகுதியைச் சேர்ந்த இக்னிசிபஸ் என்பவர் தனது 13 வயது மகனுடன் தேவக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்காக சென்றுவிட்டு சிவகங்கை வழியாக மதுரைக்கு திரும்பியுள்ளார். இவர்கள் இருவரது கார்களும் திருமாஞ்சோலை அடுத்துள்ள கீரனூர் விளக்கு பகுதியில் வந்தபோது எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இதில் இக்னிசியஸ் மற்றும் அவரது 13 வயது மகன் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மற்றொரு காரில் வந்த ஹசீஃபின் குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேரும் படுகாயமடைந்த நிலையில் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து குறித்து பூவந்தி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே கண்ணக்கட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவரது மனைவி வீரம்மாள். ஆறுமுகம் பார்வை குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளி. ஆறுமுகம் வீட்டில் இருந்து அவரது மற்றொரு வீட்டிற்கு மின்சார வயர் சென்று கொண்டிருப்பதாக தெரிகின்றது. அதில் பிளக் இல்லாமல் வெறும் வயிறு மட்டும் இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் மூதாட்டி வீரம்மாள் சுவிட்ச் போர்டில் இருந்த மின்சார வயரை மாற்ற முயன்றபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி தூக்கி வீசி எறியப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மூதாட்டியின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரியில் நகராட்சி மூலமாக சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் படகு இல்லம் அண்ணா சாலை பகுதியில் 3.56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தினசரி சந்தை, அரசு மருத்துவமனை வளாகத்தில் 1.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தங்கும் விடுதி உள்ளிட்டவை கட்டப்பட்டது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலமாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து படகு இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். பின்னர் வில்பட்டி பகுதியில் அமைய இருக்கும் சுகாதார நிலையத்திற்கும் பூமி பூஜை போடப்பட்டது. சென்னை பள்ளிக்கரணை துலுக்கானத்தம்மன் கோவில் தெருவில் 5க்கும் மேற்பட்ட குப்பை தொட்டிகள் மாநகராட்சியால் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை அப்புறப்படுத்த வந்தபோது குப்பை தொட்டியில் பச்சிளம் பெண் குழந்தை தொப்புள் கொடியுடன் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பச்சிளம் பெண் குழந்தையை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து குழந்தையை குப்பை தொட்டியில் வீசி சென்றது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் டிராயிங் மாரத்தான் 2024 என்ற தலைப்பில் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனைக்காக 600க்கும் மேற்பட்ட 2 வயது முதல் 60 வயதினர் பங்கேற்ற பிரம்மாண்டமான உலக சாதனைக்கான ஓவியப் போட்டி நடைபெற்றது. இந்த ஓவியப் போட்டியில் நீர் சிக்கனம் பசுமையான உலகத்தை உருவாக்கி நமது வாழ்க்கையை வளமாக்குவோம் என்ற வாசகத்தை மையப்படுத்தி வரைந்து அசத்தினர். இதனைத் தொடர்ந்து ஓவியப் போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவையொட்டி திமுக மற்றும் தொமுச தொழிற்சங்கம் சார்பில் திருச்சி மாவட்டம் சுப்பிரமணியபுரம் அருகே உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த மாரத்தான் ஓட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஓடினர். மேலும் திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாரத்தான் போட்டியில் இளைஞர்களுடன் ஓடி உற்சாகத்தை ஏற்படுத்தினர். பள்ளி மாணவ மாணவிகள் இடையே தற்காப்பு கலையை கொண்டு சேர்க்கும் வகையில் சேலத்தில் 2வது தேசிய அளவிலான தற்காப்பு கலை போட்டி மரவனேரி பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்றது. இதில் குங்ஃபு, கராத்தே, சிலம்பம், யோகா என 4 தற்காப்பு கலைகள் ஓபன் மேட்ச் முறையில் நடத்தப்பட்டது. 4 பிரிவுகளில் நடைபெற்ற இந்த தற்காப்பு கலை போட்டியில் 5 வயது முதல் 18 வயது வரையிலான அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 1200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சின்னமனூரில் தனியார் பள்ளியில் உலக சிலம்ப பயிற்சி மையம் மற்றும் வேலுநாச்சியார் சிலம்பம் அமைப்பு இணைந்து நடத்திய மாநில அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இதில் மதுரை, தேனி, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டது. திருவாரூரில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி பாகநிலை முகவர்கள் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரும் 26ஆம் தேதி இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல், திண்ணை பிரச்சாரம் மற்றும் கழக அரசின் சாதனைகளை விளக்கி துண்டு பிரச்சாரம் வழங்க வேண்டும்,
மார்ச் 1ஆம் தேதி தலைவர் பிறந்த நாளையொட்டி இளைஞர் எழுச்சி நாளாக அனைத்து பகுதிகளிலும் கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும், மகளிர் உரிமை தொகை கிடைக்கப் பெறாதவர்களின் விண்ணப்பம் பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஈரோடு நாட்டு மாடுகள் பாதுகாப்பு குழு மற்றும் ஆதிவனம் அமைப்பின் சார்பில் 2024ஆம் ஆண்டிற்கான மாடுகளுக்கான அழகு போட்டிகள் ஈரோடு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்கும் காளைகள் மாட்டின் கொம்பு மற்றும் பல், உடல் அமைப்பு போன்றவற்றின் அடிப்படையில் காங்கயம் இன மாடுகளை நடுவர்கள் தேர்வு செய்தனர். இந்த போட்டியில் கரூர், கோவை, திருப்பூர், நாமக்கல், தருமபுரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாடுகள் வந்திருந்தன. இதில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கு சிறப்பு அழைப்பாளர் ரஞ்சித் ரொக்கப்பரிசு வழங்கினார். மேலும் இந்த கண்காட்சியில் மாடுகளுக்கு தேவையான மூக்கணாங்கயிறு, சலங்கை, குஞ்சம் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதிக்கு உட்பட்ட 50 இடங்களில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்ட சிறப்பு முகாம்கள் நடைபெற்றது. இந்த முகாம்களில் புதியதாக காப்பீடு வேண்டி சுமார் 11,000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் முதற்கட்டமாக 560 நபர்களுக்கு காப்பீடு திட்ட அட்டைகள் பெறப்பட்டது. இந்த அட்டைகளை வழங்கும் நிகழ்ச்சி சேத்தூரில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் 560 பயனாளிகளுக்கு காப்பீடு திட்ட அட்டைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் தனுஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் மற்றும் பயனாளிகள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேனியில் மாவட்ட துணை ராணுவப்படை வீரர்கள் நல சங்கம் சார்பாக இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் துணை ராணுவப்படை வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தில் 40 வயதிற்கும் மேல் உள்ள பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை குறித்த சோதனை செய்யப்பட்டது. மேலும் ஆண்களுக்கு சிறுநீரக கோளாறுகள், சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு தகுந்த ஆலோசனை வாங்கி மருந்து, மாத்திரை வழங்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது பிரச்சினைக்குரிய மருந்து, மாத்திரைகளை வாங்கி சென்றனர். சென்னையில் இருந்து மைசூரு செல்லும் வந்தே பாரத், சதாப்தி ஆகிய 2 அதிவிரைவு ரயில்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே வந்து கொண்டிருந்த போது மேல்பாக்கத்தில் சிக்னல் கோளாறு ஏற்பட்டது. இதனால் வந்தே பாரத் ரயில் மேல்பாக்கத்திலும், சதாப்தி ரயில் அரக்கோணத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் 5 முதல் 20 நிமிட காலதாமதத்திற்கு பிறகு சிக்னல் கோளாறு சரி செய்யப்பட்டு வந்தே பாரத், சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றன. திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை மற்றும் காவல் பணி மேற்கொள்ளும் ஊழியர்கள் உள்ளனர். இந்நிலையில் தங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவித்த குறைந்தபட்ச ஊதியம் 725 ரூபாய் வழங்க வேண்டும், பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை மற்றும் காவல் பணி மேற்கொள்ளும் ஊழியர்கள் தங்கள் பணிகளை புறக்கணித்து மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பதாகைகளை ஏந்தியவாறு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார பணிகள் துறை தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களது கோரிக்கை நிறைவேற்றும் வரை போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தனர். மதுரை பெரியார் நகர் சேர்மதாய் வாசன் கல்லூரியில் குழந்தை பருவ புற்றுநோய் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய மாவட்ட கூடுதல் ஆட்சியர் மோனிகா ராணா, குழந்தை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை அன்புடன் அரவணைத்து நாம் இருக்கிறோம் என்று அவர்களுக்கு ஆறுதல் அளித்தாலே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர் குணமடைய உதவும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 4 குழந்தைகள் பங்கேற்றனர்.